சொல்கிறேன்னா பிகாஸ் யுவர் இன்னர் வேர்ல்ட் கிரியேட்ஸ் த அவுட்டர் ரியாலிட்டி. ஸோ அப்போ இன்னர் வேர்ல்டு நீங்கள் எந்த அளவுக்கு கிளம்ஸியாக இல்லாமல் ஒரு வார் ஜோன் போடாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக அமைதியாக இருக்கீங்களோ அதே லெவலுக்கு தான் உங்கள் ரியாலிட்டியும் இருக்கும். இன்னர் வேர்ல்டு பயங்கர ஃபியரோட, கில்ட்டோட, ஷேமோட, ஹர்ட்டடாக இருந்ததுன்னா அவுட்டர் வேர்ல்டும் அதே மாதிரி தான் இருக்கும். திரும்ப திரும்ப அந்த மாதிரி இன்சிடென்ட் தான் வந்துடும். ஸோ அக்செப்டன்ஸ் இஸ் தி கீ. நடந்தது என்னவோ அதை அக்செப்ட் பண்ணுறது, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாமல். உங்களை பற்றி நீங்கள் எதுவும் ஜட்ஜ் பண்ணிக்க வேணாம், அடுத்தவங்களை பற்றியும் ஜட்ஜ் பண்ணிக்க வேணாம். வாட் எவர் ஹேப்பன், அது நடக்கணும்னு நடந்துருச்சு. ஸோ எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே என்னால் போய் பாஸ்டெல்லாம் எதுவும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக அந்த பவர் எனக்கு இல்லை அப்படின்னு தான் நிறைய விஷயம் நம்ம மாற்றிருக்கலாம் இல்லையா. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறத தவிர்த்து, ப்ரெசென்ட்டில் நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறத தவிர்த்து வேறு ஏதாவது இருக்கா, ஆப்ஷன் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் எனி ஜட்ஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க, ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இல்லை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இது நடந்திருக்கவே கூடாது, இது அந்த விஷயம் என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணுது. பீப்புள் ஆர் மிரர்ஸ். ஸோ அவங்க வராங்க, ஏதோ நமக்குள்ளே இருக்கிற இன்செக்யூரிட்டியை தூக்கி காட்டுறாங்க, இதுதான்ப்பா நீ அப்படின்னு. அப்போ ஹர்ட் ஆக தானே செய்யும். பீப்புள் ஆர் மிரர்ஸ். நோ, நமக்குள்ளே இருக்கிறத தான் அவங்க காட்டுறாங்க. சில நேரம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதையும் அவங்க காட்டுவாங்க. அப்போ ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. வி நீட் டு பி அவேர். அவங்கள காட்டுறாங்களா இல்லை நம்மளை காமிக்கிறாங்களா, பிரதிபலிக்கிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியணும். இது தெரியலனா பரவாயில்ல, ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கணும். போக போக நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்குள்ளே இருக்க அந்த பயம் வெளியில் இருக்கவங்க எடுத்து பேசுகிறாங்களா, சம்டைம்ஸ் அவங்க உங்களுக்கு எதிரில் நின்று சில வார்த்தைகள் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் நாட் வர்தி இனஃப் டு டூ திஸ், நீ வர்த்தே இல்லை, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஃபைட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது. நான் வர்த்து தான், எனக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு குரல் வருதுன்னா, நீ யார் அதை சொல்கிறதுக்கு, நீ எப்படி என்ன அப்படி சொல்லலாம் அப்படிலாம் உங்களுக்கு தோணுதுன்னா, நீங்கள் அந்த இடத்துல தோணும் போதே அது உங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் வர்த்து தானே. அதை அவங்கக்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த பர்சன் அப்போ அங்கே அவங்கள தான் மிரர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் எப்போது இந்த லோ எனர்ஜி கூடலாம் நீங்கள் இறங்கி ஃபைட் பண்ணுறீங்க, எப்படி நீ என்னை அப்படி சொல்லலாம், நீ எப்படி என்கிட்ட அப்படி பேசலாம், உனக்கு என்ன அந்த உரிமை, உனக்கு யார் கொடுத்தது, உனக்கு ஃபஸ்ட்டு என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு உனக்கு தெரியுமா, என் ஒர்க்கு என்னன்னு உனக்கு தெரியுமா, நான் எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்கி ஒரு இடத்துல ஃபைட் பண்ணுறீங்கன்னா, தேர் யூ லாஸ்ட். அங்கே தான் நீங்கள் உங்கள் எனர்ஜியை லாஸ் பண்ணுறீங்க. தே ஃபீல் லைக் சுப்பீரியர். she got reacted, she is reacting to my words, she is getting hurt. There she win, there that person, that particular